கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். எங்கெல்லாம் யார் அதிகமாக இருக்கிறார்களோ, எவர்களின் உரிமைகள் மறுக்கப்படுதோ, எவர்களின் குரல்கள் ஒடுக்கப்படுதோ, அவர்களுக்கான திரைப்படங்கள் உலகெங்கும் வரவேற்கப்படும், ஜெயிக்கும், கொண்டாடும். பரியேறும் பெருமாள் இந்திய சினிமாவில், தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான படம். இந்த நல்ல படத்தை உருவாக்கிய படைப்பாளிகள், இந்த படத்தோட ஹீரோ ஹீரோயின் இன்னைக்கு நம்மிடையே அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. இந்த படம் ரசிகர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான படம் அப்படிங்கிறத அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் எல்லாருக்கும். வாழ்த்துக்கள். ஒவ்வொரு முறையும் உங்களை பார்க்கும்போது ஒரு நல்ல படத்தோடு நீங்கள் வரீங்க. ஸோ மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் இந்த படத்துக்கு குறிப்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள். பரியேறும் பெருமாள் இது ஒரு நல்ல படம். நான் சொன்ன மாதிரி முக்கியமான படம். முதல் படத்திலேயே கவனத்தை பெற்றிருக்கும் இயக்குனர், நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து நடித்து வரும் ஒரு ஹீரோ ஹீரோயின், வளர்ந்து வரும், வேகமாக வளர்ந்துட்டு வர ஹீரோயின். அதே மாதிரி தனக்குன்னு ஒரு தனி பாணி அமைச்சு அதை மக்களுக்கு விளக்கி சொல்கிற ஒரு கேமராமேன். இப்படி ஒரு ஸ்ட்ராங் டீமோடு நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ டைரக்டர் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். தன் பேரில் எந்த மாற்றம் இல்லாத மாரி செல்வராஜ் அவர்கள். ஸோ இந்த படம் பரியேறும் பெருமாள், இந்த படம் தலைப்பு குறிப்பாக இது உருவானது, இதற்கான காரணம் பற்றி சொல்லி ஆரம்பிங்க சார் எங்களுக்காக. பரியேறும் பெருமாள் அப்படின்னா, பரினா குதிரைன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆமாம். பட் ஆனால் அதையும் தாண்டி இந்த பேர் வந்து ஒரு திருநெல்வேலியில் பக்கத்தில் உள்ள ஒரு குலதெய்வம் வழிபாடு உள்ள ஒரு பேர். நிறைய பேர்த்துக்கு அந்த பேர் இருக்கும், நிறைய எளிமையான மனிதர்களுக்கு அந்த பேர் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அந்த பேரோட வீரியம் அதெல்லாம் தெரியாது. அவங்களுக்கு சும்மா அவங்களுக்கு பரினா குதிரைன்னே தெரியாது. ஓகே. ஆனால் அவங்க பேரில் அந்த பரியேறும் பெருமாளுங்க பேரில் நிறைய பேர் இருக்காங்க. எங்கள் அப்பாவோட பேர் கூட அதுதான். என் அப்பாவோட பேர், அண்ணனோட பேர்லாம் வந்து பரியேறும் பெருமாள் தான். அப்படிங்கும்போது எங்கள் ஃபேமிலியில், குடும்பத்துலேயே நிறைய பேருக்கு அந்த பேர் இருக்குது. ஆனால் அந்த பேருக்குன்னு ஒரு வீரியம் இருக்குதுன்னு நான் ரொம்ப நாளாகவே எனக்கு தெரியும். நான் அந்த கோயிலுக்கு போயிருக்கேன், பார்த்துருக்கேன். ஏன்னா குறிப்பாக அது பரியேறும் பெருமாள்னா கலியுகத்தில் வர பெருமாளை குறிக்கும்னு கூட சொல்லலாம். சொல்ல முடியாது. இது வந்து வேற மாதிரியான ஒரு மீனிங். பெருமாள் அப்படிங்கிறதுக்கு இப்போ இன்னொரு மீனிங் இருக்குது. பரியேறும் பெருமாள்னா புத்தர் கூட சொல்லுவாங்க. புத்தரையும் சொல்கிறதுக்கான புத்தரையும் சொல்லுவாங்க. பரியேறும் பெருமாள்னா புத்தரையும் சொல்லலாம். இந்த பேர் நான் முன்னாடி ஏதாவது ஸ்கிரிப்ட் எழுதுனா அந்த பேரை பயன்படுத்தணும் அப்படின்னு எப்போவோ முடிவு பண்ணிட்டேன். ஒரு படம் பண்ணால் அது கதாபாத்திரத்துக்கு இந்த பேர் வைக்கணும். ஏன்னா இந்த பேர் எனக்கு வைக்கலன்னு நம்மளால் ஃபீல் பண்ணியிருக்கேன். நிஜமா எங்கள் அண்ணனுக்கு பேர் வச்சுருக்காங்க அந்த பேர். பட் எனக்கு இந்த பேர் வைக்கலன்னு ரொம்ப நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோட பேரை விட இந்த பேரில் ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிறத நான் முன்னாடி சின்ன வயசுலேருந்தே உணர்ந்துருக்கேன். அதை சொல்கிற முறை, அதை சொல்கிறது, அது எல்லாத்துலேயுமே அந்த பவர் இருக்குது. இப்போ அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் எழுதும்போது அந்த பவர் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். எழுதும்போதே இந்த பேரை சூஸ் பண்ணிட்டேன். ஹீரோவோட பேர் அதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஒருவேளை தலைப்பு வந்து ப்ரொடியூசர்ஸ் மாற்றலாம், யாராவது மாற்றலாம். பட் ஹீரோவோட பேர் பரியேறும் பெருமாள் தான். இந்த படத்தின் கதை நாயகனோட பேர் பரியேறும் பெருமாள் தான் முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணதுனால எல்லாத்துக்கும் அது பிடிச்சி கதை சொல்லும் போது. இப்போ பரியேறும் பெருமாள் டைட்டிலே வந்து நான் யார்ட்டெலாம் கதை சொன்னோம் அவங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்துச்சு. இந்த பேரும் ரொம்ப புதுசாக இருக்குது. அப்போ அந்த பேர் படத்தில் பயன்படுத்துகிற விதம், இந்த கேரக்டர்ஸோட வேல்யூ, இது எல்லாமே வந்து ரொம்ப புதுசாகவும் தேவையாகவும் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த பேரை நம்ம வச்சு ஒரு கிரியேட் பண்ணலாம். அப்படிங்கும்போது இந்த பரியேறும் பெருமாள் தலைப்பு. ஓகே. இந்த படம் உருவான விதம் சார், இந்த படம் பரியேறும் பெருமாள்ங்கிறவர் யார்? அவர் பரியேறும் பெருமாள் அப்படிங்கிறது ஒரு எளிமையான ஒரு கிராமத்தில் வாழ்கிற ஒரு பையன், ஒரு எளிமையான பையன். தன்னோட முதல் தலைமுறை கனவு கொண்ட பையன். தன்னோட குடும்பத்திலேருந்து, தன்னோட ஊர்லேருந்து முறையாக அந்த ஊரை விட்டு வெளியே போய் படித்து தன் கனவை நிறைவேற்றணும்னு ஆசைப்படுற ஒரு எளிய கனவுடைய ஒரு பையன் தான் இந்த பரியேறும் பெருமாள். மீனிங் என்ன அப்படின்னா, பரினா குதிரை ஏறி வெளியே போகிற ஒரு பையன். நீங்கள் சொல்லுங்கள். ஆடியோ ரிலீஸில் எல்லாரும் சொன்னது, இந்த பரியேறும் பெருமாள் இந்த கதாபாத்திரத்துக்கு மிக பொருத்தமானவர் நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். இந்த படத்தோட உங்களுடைய தொடர்பை பற்றி சொல்லுங்கள். எப்படி நீங்கள் இந்த படத்துக்குள்ள? ஆக்சுவலாக இந்த கேரக்டர் வந்து செல்வனா வச்சுருந்த நம்பிக்கை தான். இந்த கேரக்டருக்கு கதிர் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் ஒன்று இருந்ததில்ல. அது வந்து அவரோட விஷயந்தான். இன்னொன்று அந்த கதையை படித்ததுக்கப்புறம், அந்த கதையை கேட்டதுக்கப்புறம் அவர் ஒன்று நினச்சிருக்கார்ல, அதை டெலிவர் பண்ணக்கூடிய இது வந்து லைக் எந்த இடத்துலையும் கொஞ்சம் கூட அவேவாக போயிடக்கூடாது. பிகாஸ் ஏன்னா இந்த கேரக்டர் வந்து நிறைய எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணும். லைக் ஒரு ஃபன் பார்ட்டாக இருக்கட்டும், ஒரு எமோஷ்னல் பார்ட்டாக இருக்கட்டும், அந்த ஒரு எமோஷன்லேயே வந்து நீங்கள் அந்த இதில் கோவமும் இருக்கும், அவனோட பயங்கர எமோஷன் பார்ட் இருக்கும். அதில் ஹேண்டில் பண்ணுறது எல்லாத்தையுமே நம்ம டெலிவர் பண்ணணுங்கிற ஒரு பொறுப்பு இருந்தது. ஸோ இந்த கதாபாத்திரத்துக்காக
நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிட்டது இல்லை இல்லை உங்களை ரொம்ப கவர்ந்த பார்ட் இந்த கதாபாத்திரம்? இன்னொன்று இந்த இது வந்து இன்னும் எனக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதை ஒரு சீக்வன்ஸ் நடக்குதுன்னா அதுக்குண்டான பேக் ஸ்டோரி, நிஜத்தில் என்ன நடந்திருக்கும், அதுக்கு முன்னாடி இருந்த பேக் ஸ்டோரி வந்து ஒரு 5 நிமிஷம் சீக்வன்ஸுக்கு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கதை பேசியிருப்போம். அவர் சொல்லியிருப்பார், இதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருந்திருக்கு, இந்த இது இருக்குது. ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்கலாக அந்த கேரக்டருக்குள்ளே போயிடுவீங்க. நீங்கள் ஒரு படம் பார்க்குறப்போ நீங்கள் அதுக்குள்ளே டெப்த்தாக நம்ம உள்ளே போகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, நீங்கள் கதை கேட்குறப்போ அதை நம்ம உணர ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்த உணர்வு தான் இந்த இதில் வெளிப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன்.